அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் எக்ஸ் பேஜில் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 1C பணி மாவட்ட கல்வி அலுவலர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2024 மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மனு எண் தொகுதி வழக்குகளில் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான தெரிவுமுறையை மாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ மேற்கொண்ட தீர்ப்பின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையால் நடவடிக்கை மேற்கொள்கிறன்றத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் கல்வித் தகுதி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் தேர்வுகள் ஹையர் செகண்டரி கோர்ஸ் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து குரூப் 4ல் பதிலி எழுத்தர் மற்றும் கூடுதல் நேரம் கோரும் மாற்றுத்திறனாளி தேர்வுகள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது இணையவழி விண்ணப்பத்துடன் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டுமான்னு கேட்குறாங்க. பதிலி எழுத்தர், கூடுதல் நேரம் கோரும் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் பார்வையற்றோர், 2 கைகள் பாதிப்படைந்த இயக்க குறைபாடு மற்றும் மூளைவாதம் வகையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி தேர்வுகள் நீங்களாக அறிவிக்கையின் பிற்சேர்க்கையில் 2 சொன்னது போல படிவத்தில் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மற்றும் அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 5 குறிப்பிட்ட படிவத்தில் பதிலி எழுத்தர் கூடுதல் நேரம் வழங்குவதற்கான சான்றிதழ் இணைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு அப்டேட்டு வகுப்பு சான்றிதழ் அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்பங்களின் தேர்வு அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏகப்பட்ட அப்டேட் 10 அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி.